வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த்குமார். அரேஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஜாவாவில் 2 டைமென்ஷனல் அரேஸ் அண்ட் ஜாகட் அரேஸ் அல்லது ராகட் அரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். நான் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் ஒரு புது ஜாவா ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் ஜாவா ப்ராஜெக்ட், நோ பில்ட் டூல்ஸ். ஸோ டெஸ்க்டாப்பில் சாம்பிள் கோடில் ஜாவா கோடில் அரேஸ்னே இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் நேமு அரேஸ் v2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ சோர்ஸில் app.java இதில் தான் நம்ம கோட் எழுத போகிறோம். ஸோ இங்கே அரேஸ் 2D அண்ட் ஜாகட் அப்படின்னு கொடுக்க போகிறோம். அதுக்கான டெமோ இது. ரைட். ஸோ இதை ஜாகட் அரேன்னு சொல்லுவாங்க, ரேகட் அரே, RAGGED ரேகட் அரேன்னு சொல்கிறாங்க சில சமயம். ரைட். பட் டெக்னிக்கல் டேர்ம் ஜாகட் அரே தான். C#லையும் அதே தான், இங்கேயும் அதே தான். ரைட். ஸோ ஒரு 2 டைமென்ஷனல் அரே அப்படிங்கிறத எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் முதல்ல அது பார்த்துடலாம். அப்புறமா ஜாகட் அரேக்கு போகலாம். ஸோ ஒரு 2 டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லும்போது 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து நம்ம இங்கே இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ நியூ இன்டிஜர் அரே ஆஃப், இப்போ நான் இங்கே 2 3 இப்படி கிரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதை நம்ம இனிஷியலைஸ் பண்ணலை. இனிஷியலைஸ் பண்ணலன்னா எல்லாத்துக்குமே 0 வந்துடும். என்ன டேட்டா டைப்போ அதுக்கேற்ற மாதிரியான டிஃபால்ட் வேல்யூ விழுந்துடும். ரைட். சியை பொறுத்த வரைக்கும் இனிஷியலைசேஷன் நடக்காது. C# ஜாவாவில் டிஃபால்ட் வேல்யூஸ் அசைன் ஆகிடும். ஸோ அப்போ இது எல்லாத்துக்குமே 0ன்னு அசைன் ஆகிடும். ஓகே. இப்போ நான் கிரியேட் பண்ணும்போதே இனிஷியலைஸ் பண்ண முடியுமா? ரைட். இனிஷியலைஸ் பண்ணி யூஸ் பண்ணலாமான்னா தாராளமாக அதுவும் செய்யலாம். ரைட். அப்போ நீங்கள் இப்படியும் இனிஷியலைஸ் பண்ணலாம். தனித்தனியாக ஒவ்வொன்றா நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இந்த மாதிரி. அப்போ 0 0 அப்படிங்கிறதுல எனக்கு 1 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துரு. வெளியில் கொடுத்துட்டோம் ஆக்சுவலாக. ரைட். இங்கே ஸோ அடுத்தது A ஆஃப் 0 1. அப்போ 2 ரோ 3 காலம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ 0 1 அப்படிங்கிறதுல எனக்கு 5ன்னு கூட. ஸோ அடுத்தது A ஆஃப் 0 2 அப்படிங்கிறதுல 7ன்னு கூட. ஸோ அடுத்தது A ஆஃப் 1 அடுத்த ரோவில் 0 அப்படிங்கிற இடத்துல எனக்கு 9ன்னு கூட. A ஆஃப் 1 1ல் 10ன்னு கொடுத்துரு. A ஆஃப் 1 2ல் இதான் கடைசி எலமெண்ட்டு 15ன்னு கொடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இப்படி இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ அக்சஸ் பண்ணும்போதும் அந்த மாதிரி நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ A ஆஃப் நான் ஏதோ ஒரு 2 வேல்யூ 1 1 அக்சஸ் பண்ணுறேன் முதல்ல. ரைட். அசைன் பண்ணுறதுனாலும் சரி, யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி அசைன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். மேபி 0 and 1 அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ரைட். நான் இதை ரன் பண்ணுறேன் முதல்ல. ஸோ இப்போ இங்கே 5 10 15 அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அப்போ 0 1ல் வந்து நம்ம 5ன்னு கொடுத்துருக்கோம். ரைட். 1 1ல் வந்து 10ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 10ன்னு வந்திருக்கு. 1 2ல் வந்து 15ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 15ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளால் இனிஷியலைஸ் பண்ண முடியுது. லூப் போட்டும் இதே மாதிரி இனிஷியலைஸ் பண்ணலாம். லூப் போட்டும் இந்த மாதிரி நம்ம அக்சஸும் பண்ணலாம். ரைட். இது ஒரு ஆப்ஷன். ஒரு அரேவை இனிஷியலைஸ் பண்ணி 2 டைமென்ஷனல் அரேவை யூஸ் பண்ணுறதுக்கு இப்படியும் செய்யலாம். நான் இங்கே எங்கேயும் வேல்யூ கொடுக்காம இப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம். 1 2 3 கமா போட்டு இன்னொரு இதில் 4 5 6 இப்படி கொடுக்கலாம். இதுவும் 2 டைமென்ஷனல் அரே தான். இந்த மாதிரி இனிஷியலைஸ் பண்ணலாம். உள்ளுக்குள்ளே நம்ம 2 எலமெண்ட்டை கொடுத்து. ஸோ அப்போ நியூ இன்டிஜர் அரே, இன்டிஜரை விட்டுட்டோம். ஸோ இன்டிஜர் அரே ஆஃப் இப்படி கொடுக்கலாம். ரைட். ஸோ அப்போ இங்கேயும் பார்த்தோன்னா நமக்கு 2 ரோ இருக்க போது ஒவ்வொன்றுலையும் 3 3 காலம். இல்லை நான் 3 ரோ கிரியேட் பண்ணிக்கலாமா? தாராளமாக. 7 8 9 அப்படியும் கிரியேட் பண்ணிக்கலாம்.
ஏன்னா நம்ம இங்கே எதுவும் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கல, இத்தனை தான் இருக்கணும் அப்படின்னு எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னா லூப் போட்டு அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்டு i இஸ் ஈக்குவல் டு 0, i லெஸ் தேன் அந்த a டாட் லென்த் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அரே ஆஃப் அரேஸ் தான். ஒரு அரே கண்டெய்னிங் மல்டிபிள் அரேஸ், அதுதான் இங்கே கான்செப்டே ஜாவாவை பொறுத்த வரைக்கும். ரைட், அது 2 டைமென்ஷனாக இருந்தாலும் சரி, ஜாகடாக இருந்தாலும் சரி. அப்போ ஃபர்ஸ்ட் அரே உன்னுடைய லென்த் என்ன அப்படிங்கிறது 1 2 3 3 எலமெண்ட் இருக்குது. ஸோ அப்போ 3ன்னு வந்துடும். இது 3x3 அரே. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் i ப்ளஸ் ப்ளஸ். இப்போ இதுக்குள்ளே நான் ஒரு ஃபார் லூப் கொடுக்கணும். ஸோ இன்ட்டு j இஸ் ஈக்குவல் டு 0, j லெஸ் தேன் இந்த இடத்துல தான் இந்த இன்னர் உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு அரே உன்னுடைய, அப்போ முதல்ல இருக்கக்கூடியது 3 வாட்டி ரன் ஆக போகுது. இந்த ஒவ்வொரு அரேக்கும் ஒவ்வொரு வாட்டி உள்ளே இருக்கிறது இந்த ஒவ்வொரு அரேவனோட லென்த்துக்கு ரன் ஆகணும். அப்போ அந்த a ஆஃப் ஐங்கிறது என்ன? அப்போ முதல்ல a ஆஃப் 0, இதுதான் அரே ஆஃப் 0, இது அரே ஆஃப் 1, இது அரே ஆஃப் 2. அப்படி ஒவ்வொரு அரேவாக எடுத்து அந்த அரேவனுடைய லென்த்து வரைக்கும், இன்னர் அரே இருக்கு இல்லையா, அதனுடைய லென்த்து வரைக்கும், அரே ஆஃப் அரேஸ்ன்னு அதனால தான் சொல்கிறோம், அது வரைக்கும் ரன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே நீங்கள் உங்களுடைய சிஸ் அவுட்டில் இந்த வேல்யூஸை கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ a ஆஃப் i j அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிவிட்டு மேபி ஒரு /t கொடுத்துக்கலாம், வெறும் பிரிண்ட்னு கொடுத்துக்கலாம், பிரிண்ட் ln வேண்டாம். இந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு சிஸ் அவுட் சும்மாவாது ஒரு பிரிண்ட் ln போட்டுக்கலாம் நியூ லைன் கொடுக்கறதுக்காக. இப்படி நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி ஒரு 2D அரேவை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதே தான் அடிஷன். அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன ஆப்ரேஷன் பண்ணுறீங்கன்றதை மாற்றினீங்கன்னா இதை இனிஷியலைஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், ரேண்டம் நம்பர் வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம 1D அரேயில் பார்த்தா அதே தான். ரைட், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே தான் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணாலும் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபங்க்ஷன் எழுதுறதுலையோ அல்லது இனிஷியலைஸ் பண்ணுறதுலையோ டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், இது பேசிக் 2D அரே அப்படிங்கிறதுனுடைய யூஸ் கேஸு. ஓகே, இப்போ இதை ஜாகட் அரே அப்படின்னா நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஜாகட் அரே அப்படின்னு சொல்லும்போது சேம் இதே தான் நம்ம கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே கோடையை நான் பேஸ் பண்ணியிருக்கேங்க. பட் இங்கே நான் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. காலம்ஸை நான் மாற்றிக்கிட்டே போகலாம். அப்போ அதை நான் எப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம்? இப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் இதில் எனக்கு 2 எலமெண்ட் போதும். ரைட், செகண்ட் இதில் எனக்கு 4 எலமெண்ட் வேணும். தேர்ட் இதில் எனக்கு 2 எலமெண்ட் போதும். இப்படி வச்சுக்கலாம். ரைட், எப்படி வேணுமோ, அப்போ எத்தனை காலம் வேணுமோ, ரைட், ஒவ்வொரு ரோலையும் எத்தனை காலம் வேணுமோ நம்ம மாற்றி மாற்றி வச்சுக்க முடியும். அதை தான் நம்ம ஜாகட் அரே அப்படின்னு சொல்கிறோம். ஜாவாவில் இதை ரேகட் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். ரைட், இதற்கான கான்செப்ட். மற்றபடி லூப்பிங் கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் அதே தான், எதுவுமே மாற போகிறதில்ல. லூப் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்க போது, எதுவும் மாற போகிறதில்ல. இந்த பர்டிகுலர் லென்த் அப்படின்னு சொல்லும்போது மொத்தம் எத்தனை அரே இருக்குன்னு கணக்கு வந்துட போகுது. உள்ளே இருக்கிற அரேயோட லென்த்தை தான் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதனுடைய லென்த்துன்னு வரும்போது இது 2 வாட்டி தான் ரன் ஆகும், இது 4 வாட்டி ரன் ஆகும், இது 2 வாட்டி ரன் ஆகும். ஸோ அப்போ இதில் எதுவும் நமக்கு சேஞ்சஸ் வரப்போகிறதில்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரைட், பட் ஆனால் அரேவனோட டிக்ளரேஷன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றில் வேறு வேறு மாதிரியான காலம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரோவில் வேறு வேறு மாதிரியான காலம்ஸ் இருக்குது. இப்படி பண்ணலாம். இப்போ இதை இன்னொரு விதமாகவும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணலாம். இப்போ இதை இனிஷியலைஸ் பண்ணுறது மட்டும் இன்னொரு விதமாகவும் இனிஷியலைஸ் பண்ணலாம். இப்படியும் கொடுக்கலாம். ஸோ அப்போ இன்டிஜர் அரே a இஸ் ஈக்குவல் டு நியூ இன்டிஜர் அரே ஆஃப், இப்போ நான் இங்கே என்ன பண்ணிடுறேன், எனக்கு 3 ரோ இருக்க போகுதுன்னு சொல்லிடுறேன், எத்தனை காலம் இருக்க போகுதுன்னு சொல்லலை. காலமையும் சொல்லிட்டீங்கன்னா அது நார்மல் 2D ஆகிடும், ரெக்டாங்குலர் அரேவாயிரும், ஜாகடாக இருக்காது. ஓகே, இப்போ நான் இங்கே என்ன பண்ணலான்னா a ஆஃப் 0 இருக்கு இல்லையா, ஈக்குவல் டு நியூ இன்டிஜர் அரே ஆஃப் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல நான் எனக்கு எப்படி வேணுமோ அப்படி இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ மொதல் இதில் 3 இருக்க போகுது. அடுத்தது a ஆஃப் 1 இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு புது இன்டிஜர் அரே ஆஃப். அப்போ இதில் நான் 2 வேல்யூ மட்டும் போட்டுக்க போகிறேன், 4,5 மட்டும் போட்டுக்க போகிறேன். ஓகே, அடுத்தது a ஆஃப் 2 இருக்கு இல்லையா, அது இன்னொரு அரே, அது ஒரு இன்டிஜர் அரே, அதில் நான் 4 வேல்யூ கொடுத்துக்க போகிறேன். இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ 3 2 4 இப்படி எப்படி வேணுமோ நம்ம அதை இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். பட் மொத்தம்
3 ரோ இருக்க போகுதுன்னு சொல்லிடுறோம். 0 1 2 இதான் ரோஸு. ஒவ்வொரு ரோலையும் இருக்கிறத நீங்கள் தனித்தனியாக இனிஷியலைஸ் பண்ணலாம். இதே இனிஷியலைசேஷனை நம்ம இதுக்கும் யூஸ் பண்ணலாம். இதை இனிஷியலைஸ் பண்ணும்போது கூட இதே மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு ரோகும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அதுவும் அதே மாதிரி தான் வேலை செய்யும். எந்த டிஃப்ரென்ஸும் இருக்க போகிறதில்ல. இது இன்னொரு விதமாக ஒரு ஜாகட் அரே அப்படிங்கிறத இனிஷியலைஸ் பண்ணுறது. ஸோ 1 2 3 அடுத்ததில் 4 5 அடுத்தது 1 2 3 4 3 2 4ன்னு நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ரைட். ஸோ ஒரு 2 டைமென்ஷனல் அரே அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு ஜாகட் அரே அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம யூஸ்வலாக 2 டைமென்ஷனல் அரே அப்படிங்கிறது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், மேட்ரிக்ஸ் ரொட்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். ஜாகட் அரே அப்படிங்கிறது ரியல் டைம் அப்ளிகேஷனுக்காக சொன்னது. இப்போ நான் சொன்ன மாதிரி புக் மை ஷோ மாதிரியான அப்ளிகேஷனில் சீட் செலெக்ஷனுக்கு, அப்போ அந்த சீட் மேட்ரிக்ஸுங்கிறது ஒரு ரெக்டாங்கிளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தியேட்டரில் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது அப்போ அங்கங்கே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஜாகட் அரேவை கிரியேட் பண்ணி அதில் இருந்து ரேண்டம் அக்சஸ் கொடுத்துக்கலாம். ரைட். ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷன்ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ரைட். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.